ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரேட் ரூம். ஸோ இன்னைக்கு நம்மளோட எஸ்எல் ஹண்டிங் சீரீஸில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோ இருக்குது எஸ்எல் ஹண்டிங் பிக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இது ஒரு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் எஸ்எல் ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜியோட பேசிக். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தான் இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியோட அந்த கண்டினியூஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்னும் அட்வான்ஸாக இதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக வச்சு நம்ம பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இதோட நெக்ஸ்ட் வெர்ஷனையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் கொண்டு போக பார்ப்போம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க. ஆல்ரெடி நீங்கள் நம்ம சேனலில் இருக்கீங்க, நம்மளோட எந்த செட்டப் உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிங்கன்னா புதுசாக பார்க்குற மெம்பர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ப்ளஸ் இந்த எஸ்எல் ஹண்டிங்கை நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டீங்க 2-3 நாள் அப்படின்னா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஸோ இல்லை இதில் நீங்கள் இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாங்க நம்ம டைரெக்டாக எஸ்எல் ஹண்டிங்கோட பார்ட் 2, அதாவது ட்ராப் ட்ரேடிங் அப்படின்ற விஷயத்த பார்த்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி சின்ன ப்ரஷ் அப் மாதிரி நம்மளோட ஃபஸ்ட் 5 மினிட்ஸோட எஸ்எல் ஹண்டிங் ஸ்ட்ராட்டஜியை ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஸோ ஒன்றுமே இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணதுக்கப்புறம் ப்ரைஸ் எப்போ இந்த ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹையையோ லோவையோ பிரேக் பண்ணுதுன்னு பார்க்குறோம். இன் திஸ் கேஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ ஹையை பிரேக் பண்ணனையும் நம்ம அலர்ட் ஆயிடுறோம், வெயிட் பண்ணுறோம். எதுக்கு? என்ட்ரிக்கு. என்ட்ரி எப்போ கிடைக்கும் அப்படின்னா எப்போ ப்ரைஸ் மறுபடியும் இந்த ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஜோனுக்கு உள்ளே வருதோ அப்போ என்ட்ரி. அந்த கேண்டில் ஹையே உங்கள் எஸ்எல் வித் பஃபர். ஸோ டீட்டெயில்டாக நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் என்ட்ரி அண்ட் பொசிஷன் கிடச்சிரும். ஸோ இன்றைக்கி ஒரு ஈஸி ட்ரேட், குயிக் ப்ராஃபிட். அகெயின் பாருங்கள், ப்ரைஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு உள்ளே வருது. கிட்டத்தட்ட இந்த லோ கீழே நீங்கள் என்ட்ரி வச்சுருந்தீங்கன்னா அகெயின் நீங்கள் ட்ரிகர் ஆகி பியூட்டிஃபுல்லாக 2 ட்ரேட் கொடுத்துருக்கு, ரெண்டுமே சூப்பராக ப்ராஃபிட். ஸோ நீங்கள் பை சைடும் போயிருக்கலாம். எப்போனா இந்த லோவை பிரேக் பண்ணிட்டு உள்ளே வந்திருந்ததுன்னா இந்த பை சைட் ட்ரேடும் உங்களுக்கு ஆஸ் பர் அவர் செட்டப் ஆக்டிவேட் ஆகிருக்கும். பட் லக்கிலி ஆர் அன்லக்கிலி நம்மளுக்கு அந்த பை சைடுக்கான செட்டப் அன்னைக்கு கொடுக்கல. இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட செட்டப் எங்கேயுமே ஃபார்ம் ஆகலை. ஸோ நம்ம இங்கே நோ ட்ரேட். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக ட்ரேட் கிடச்சிருக்குது. ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணாதீங்க தயவுசெய்து. டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ட்ரேடிங்கில். டிசிப்ளினோட, மணி மேனேஜ்மெண்ட்டோட, ஃபிக்ஸட் லாஸ் லிமிட்டோட நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மெயின் டோர் திறந்துடும் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் அப்படின்றது. ஸோ இந்த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும்னா நீங்கள் முதல்ல இதை ஃபாலோ பண்ணணும். இங்கே எனக்கு போகும்னு தோணுச்சு, இங்கேருந்து வந்துடும் தோணுச்சு அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு ஒரு செட்டப், அந்த ஒரே செட்டப்பை பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், லைவ் டெஸ்ட் பண்ணுங்கள், 100% ஃபாலோ பண்ணுங்கள். 2 ட்ரேடுக்கு மேலே ஒரு நாளைக்கு எடுக்காதீங்க, அதிகபட்சம் 3 ட்ரேட். 2 எஸ்எல் போயிடுச்சுனாவே அன்றைக்கி நாட் யுவர் டே அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுங்க. இன்னும் சேஃபர் நட்னா ஒரே ட்ரேட் மட்டும் எடுங்க, மினிமம் கேபிட்டல் இருக்கிறவங்க. அதுலேயே எஸ்எல் போயிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கங்க. பட் என்னோட அட்வைஸ் 2 ட்ரேட். ஸோ கேபிட்டலில் 5%க்கு மேலே ஒரு நாளைக்கு ரிஸ்க் எடுக்காதீங்க. 5% ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் 5%க்கு மேலே உங்களுக்கு ப்ராஃபிட் வரணும். அட்லீஸ்ட் 10% ப்ராஃபிட் நீங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா யூ ஹாவ் பிகம் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் அப்படின்ற ஸ்டெப்ஸை ஏற ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ பெர் ட்ரேட் 5%னா 2% தான் உங்களுக்கு பெர் ட்ரேட் ரிஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களே உங்களை செல்ஃப் டிசிப்ளின் பண்ணி இந்த டிசிப்ளின் அப்படின்றத ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆயிடுவீங்க. டிசிப்ளின் அப்படின்றது தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நல்லபடியாக ஒர்க் ஆச்சுன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா இன்னைக்கு சினாரியோவுக்கு தான் சொன்னேன். ஏன்னா இன்றைக்கி on 27th ஃபஸ்ட் என்ட்ரி எஸ்எல் ஹிட், அகெயின் செகண்ட் என்ட்ரி சம்வேர் இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கும், இல்லை இங்கே எந்த நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கனாலும் அங்கேருந்து உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. இன்னைக்கு on 28th என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணுது இந்த கேண்டில். ஸோ இது கீழே ஆக்சுவலாக நம்ம என்ட்ரி ட்ரிகர் ஆகலை, அகெயின் மேலே போயிட்டு இங்கே வருது. ஸோ இங்கே நம்ம என்ட்ரி, இங்கே எஸ்எல் போயிடுச்சு. ஸோ சம்மர் இங்கே அகெயின் நம்ம என்ட்ரி, இங்கே நம்ம எஸ்எல், இங்கேருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக கீழே போயிடுச்சு. பட் ஆப்ஷனில் இன்றைக்கி பெரிய மூமெண்ட் இல்லை. டு பி ஃபேக்ட் நம்ம குரூப்பில் பார்த்துட்டிங்கன்னா புட் சைடில் குவான்டிட்டி இன்றைக்கி கம்மி பண்ண சொல்லி மார்னிங்கே இன்டிமேட் பண்ணிட்டு வரோம் 9-10க்கே. சி ட்ரெண்ட் அப் சைட்
செல்லிங் சைடில் லெஸ் குவான்டிட்டி போய்க்குங்க, பையிங் சைட்னா நார்மல் குவான்டிட்டி போய்க்குங்கன்னு அப்டேட் கொடுத்துட்டோம். ஸோ பையிங் சைடில் 131க்கு 926 கால் ஆப்ஷன் வாங்கினோம். அது ஃபஸ்ட் டார்கெட் 145 கொடுத்துட்டு ட்ரைலிங் எஸ்எல் குரூப்பில் ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் அது 160 வரைக்குமே போச்சு. அப்புறம் ஜென்டில் ரிமைண்டர், ஃப்ரைடே கேபிட்டல் சேவ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அது எல்லா சப்போர்ட்டும் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், புட் சைட் பெட் பண்ணோம். ஃபஸ்ட் டைம் எஸ்எல் போனோனையும் நெக்ஸ்ட்டு வாட்ச் பண்ணாதீங்க, ஒன்லி வாட்சிங், ரொம்ப ரிஸ்கி பெட் அப்படின்னும் சொல்லிட்டோம். ஸோ லைவ் மார்க்கெட்டில் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கேபிட்டலை சேவ் பண்ணுறது தான் எங்களோட மெயின் ப்ரிசர்வேட்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போது ட்ராப் ட்ரேடிங் அப்படின்னா என்ன? ஸோ ட்ராப் ட்ரேடிங், ட்ராப் அதாவது வலை விரித்து பிடிக்கிறது. யார் நம்மளுக்கு வலை விரிக்கிறா? பிக் பிளேயர்ஸ். ஸோ பிக் பிளேயர்ஸ் சிம்பிளாக சார்ட் பேட்டர்ன் பார்த்துக்குங்க, இப்படி இருக்கும். கரெக்டுங்களா? அப் ட்ரெண்ட்னா இப்படி இருக்கும், டவுன் ட்ரெண்ட்னா இப்படி இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் நம்மளுக்கு டபிள்யூ பேட்டர்ன் இருக்குது, எம் பேட்டர்ன் இருக்குது, என் பேட்டர்ன் இருக்குது, இந்த மாதிரி நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேசிக் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ். ஸோ இதில் நம்ம எப்போ ட்ராப் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேட்டர்ன்ஸுமே ஒரு பிரேக் அவுட் பிரேக் டவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே 80% ஃபெயில் ஆகுது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்த பிரேக் அவுட்டுக்கு இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் எடுத்தேன், அது ஃபெயில் ஆகி எஸ்எல் கொடுத்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. அண்ட் இதோட சக்ஸஸ் ரேட் வெறும் 20%. ஸோ நம்ம ஏன் இந்த 20% பின்னாடி போயிட்டுருக்காம இந்த 80% பின்னாடி போவோம் அப்படின்றதான் இந்த ட்ராப் ட்ரேடிங்கோட பேசிக். ஸோ ட்ராப் எப்போ ஃபார்ம் ஆகுது? மார்க்கெட் ஒரு ஜோனுக்குள்ளே போயிட்டுருக்குது, திடீர்னு ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்து வெளியே போகும். ஸோ நம்மளை மாதிரி நாய்ஸ் ட்ரேடர் ரொம்ப நேரமாக எப்போ பிரேக் அவுட் ஆகும், எப்போடா என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவோம்? இந்த க்ரீன் கேண்டில் விழுந்தோனையுமே டபார்னு கால் ஆப்ஷன் வாங்குறது, ஃபியூச்சர் வாங்குறது, இந்த மாதிரி பண்ணிடுவோம். பட் மார்க்கெட் என்ன பண்ணும்? இமீடியட்டாக திரும்பி உள்ளே வந்து கீழே வரைக்கும் போய் டே லோவுக்கு போயிடும். ஸோ இதைத்தான் நம்ம ட்ராப் ட்ரேடிங் அப்படின்றோம். ஸோ இப்போ இங்கே 80% மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? பை பண்ணியிருப்பாங்க. ரிமைனிங் 20% பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த 20% நம்மளுக்கு தெரியும் இது ட்ராப் ஆக போகுது அப்படின்னு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 80%ஓட எஸ்எல்லை ஹண்ட் பண்ணுறதுக்காக இங்கே செல் பண்ணி எந்த கேண்டில் மேலே போச்சோ அதுக்கு கீழே எஸ்எல் வச்சுட்டு டே லோவை டார்கெட் வைக்கிறோம். சிம்பிள். அதே மாதிரி ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்லைனுக்கு மேலே பை என்ட்ரி ப்ளேஸ் பண்ணியிருப்போம். போகும், நெக்லைனை பிரேக் பண்ணும், திரும்பி வந்து கீழே போயிடும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக அவங்க எஸ்எல் ஹண்டிங்க்கு காலகாலமாக பண்ணிகிட்டு இருக்கிறது. ஏன்னா இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப ஃபெமிலியர் பேட்டர்ன்ஸ் ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே இந்த பேட்டர்ன் இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த டபிள்யூ பேட்டர்ன், கப் அண்ட் ஷோல்டர், இந்த பேட்டர்ன்லாம் அவ்வளோவா யாரும் ஃபெமிலியரைஸ் இல்லை. எல்லாம் இண்டிகேட்டர்ஸில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பேட்டர்ன்ஸ் நம்ம முன்னாடி வராமல் இருந்ததுனால நம்ம க்ரீன் கேண்டிலும் ரெட் கேண்டிலும் பார்த்து ஒரு இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி போயிட்டு இருந்தோம். பட் இப்போ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பித்ததுனால நம்மளோட பிக் பிளேயர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? நம்மளோட எஸ்எல் எங்கே இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த எஸ்எல்ஐ நோக்கியே ட்ரேட்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ட்ராப் அப்படின்றது சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே இந்த லோவை பிரேக் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, இந்த பேட்டர்னில் கீழே பிரேக் ஆகுது, இந்த ஸ்விங் ஹை எஸ்எல், இங்கேருந்து 1:2, 1:3 டார்கெட்டுக்கு நம்ம என்ட்ரி எடுப்போம். பட் மார்க்கெட் என்ன பண்ணும்? இங்கே வந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இமீடியட்டாக மேலே போயிடும். அதுக்கு ஒரு வேளை கீழே தான் போகணும் அப்படின்னா இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் எடுத்த ஒரு ட்ரேட்லேயுமே மார்க்கெட் நீங்கள் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அங்கேயே நின்றுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, மேலே தான் போகுது அப்படின்றது தான் அங்கே விஷயமே. செல்லிங் வந்து எப்பவுமே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு செல்லிங் சைட் போகும்போது நீங்கள் என்ட்ரான கொஞ்சம் அப்புறம் ஒரு 3 கேண்டில் 4 கேண்டில், ஒரு கேண்டில் நின்றுச்சு, அடுத்த கேண்டிலே போயிடுச்சு அப்படின்னா ஓகே. பட் ஒரு 3 கேண்டில் 4 கேண்டில் அங்கே சஸ்டெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சுனாவே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மார்க்கெட் அந்த இடத்துல மேலே போக பிளான் பண்ணிடுச்சு, நம்மளோட எஸ்எல்ஐ ஹிட் பண்ண பிளான் பண்ணிடுச்சு அப்படின்னு. அதே மாதிரி தான் பையிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி பிரேக் பண்ணி போயிட்டே இருக்கணும். பட் பிரேக் பண்ண உடனே உள்ளே வந்துடும். அப்படி உள்ள வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட எஸ்எல்ஐ நோக்கி மார்க்கெட் வந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த 80% மெம்பர்ஸை நம்ம
டார்கெட் பண்ணி நம்மளோட ட்ரேட்ஸை ஃபாலோ பண்ணால் நம்மளோட சக்ஸஸ் ரேட் 80% ஆகுது. ஏன்னா 80% ஃபெயிலியர் ஈக்குவல் டு 80% சக்ஸஸ். ஸோ இன்னும் 20% மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க நம்ம கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் மார்க்கெட் நம்மளையும் அட் பண்ணும். ஸோ இதுக்கு நீங்கள் பேசிக்காக ட்ரெண்ட் எந்த ட்ரெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ மார்க்கெட் நேற்று அப் ட்ரெண்டில் இருக்கா, லாஸ்ட் 2 டேஸ் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு ட்ராப்ஸ் வந்து செல்லிங் சைடு வர ட்ராப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பையிங் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லை 2 நாளாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு பையிங் சைடு வர ட்ராப்ஸ் எடுத்து நீங்கள் செல்லிங் சைட் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், ட்ராப் ட்ரேடிங்கோட ஸ்பெஷாலிட்டியே உங்களோட எஸ்எல் ரொம்ப சின்னது அண்ட் உங்களோட டார்கெட் ரொம்ப பெருசு. ஸோ 1:4, 1:5, 1:6 அப்படின்ற பெரிய பெரிய டார்கெட்ஸ்க்கு உங்களால் ஈஸியாக ஹோல்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் என்ட்ராக போகிற இடத்துல உங்களோட எஸ்எல் அந்த ஒரு கேண்டிலோ இல்லை அந்த 2 கேண்டிலோ தான் இருக்குமே தவிர அங்கேருந்து உங்களுக்கு பெரிய டார்கெட் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக சார்ட்டுக்கு போய் இது எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்றத ஒரு கிளான்ஸாக பார்த்துருவோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சார்ட்டை ரீட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சார்ட்டை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரீட் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்துக்குவோம். ஸோ மார்க்கெட் நேற்று என்ன பண்ணுச்சு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளாக ஒன்று பண்ணலாம். நேற்ற க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, ஓப்பனிங் ப்ரைஸ் என்னன்னு பாருங்கள். ஸோ ஓப்பனிங் ப்ரைஸ் 126. ஸோ சம்வேர் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள் 26.56. ஸோ இங்கே ஓப்பன் ஆகி ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு லாஸ்ட் 2 டேஸ் பாருங்கள். இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நேற்று முந்தா நேற்று அந்த 2 சார்ட்டையும் நீங்கள் மெயினாக பார்க்கணும். அட்லீஸ்ட் இந்த 2 சார்ட் கம்பல்சரி பார்க்கணும். ஸோ என்ன ட்ரெண்ட் அப்படின்றத நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் கேண்டில் ஃபஸ்ட் டே ஓப்பனிங் எங்கே ஆகுதுன்னு பாருங்கள். ஓப்பனிங் சம்வேர் இங்கே 26,120, 127 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. க்ளோசிங் பாருங்கள் இங்கே. ஸோ ஓப்பனிங்லேருந்து ப்ரைஸ் கீழே போயிருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம், டவுன் ட்ரெண்ட். அகெயின் இங்கே ப்ரைஸ் சம்வேர் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அகெயின் டவுன் ட்ரெண்ட். ஸோ முந்தா நேற்று ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும், டைரக்ஷன் செல்லிங் சைடில் இருக்குது. ஸோ நம்ம செல்லிங் சைடு தான் பார்க்கணும். அப்போ செல்லிங் சைடு பார்க்கணுன்னா நம்மளுக்கு என்னென்ன முக்கியம், இன்ட்ராடே ஹைஸ் முக்கியம். இன்ட்ராடே ஹைஸ்ன்றது என்ன, மேபி அது ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹையாக இருக்கலாம், இல்லை ரீசன்ட் ஸ்விங் ஹையாக இருக்கலாம். ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை இன்ட்ராடே ஹையாக இங்கே வந்துருச்சு. ஸோ இன்ட்ராடே ஹை, இது ரீசன்ட் ஸ்விங் ஹை, அதாவது நேத்தோட ஸ்விங் ஹை எல்லாமே இருக்குது. அண்ட் 2 நாளாக மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அப்போ நம்ம மேஜர் ஃபோக்கஸ் செல்லிங் சைடு இருக்கணும், பை சைட் அவாய்ட் பண்ணிக்கிறது அட்வைசபிள். ஸோ இப்போது செல்லிங் சைடு வருது ப்ரைஸ், இங்கே நம்ம செல் என்ட்ரி. அண்ட் சொன்ன மாதிரி 1:2, 1:3, 1:4 அப்படின்ற டார்கெட்டுக்கு நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷார்ட் வீடியோவில் பார்த்தோன்னா, ஸோ யுவர் என்ட்ரி, யுவர் எஸ்எல் அண்ட் பார்த்தீங்கன்னா 1:3 கிடச்சிருக்குது உங்களுக்கு இங்கே அப்ராக்சிமேட்டாக. ஸோ நெக்ஸ்ட்டு அதே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகெயின் இந்த ஹையை மார்க்கெட் ப்ரீச் பண்ணுது. இந்த பை சைடெல்லாம் நம்ம என்ட்ரி என்ன பண்ணுவோம், எடுக்க மாட்டோம். ஏன்னா மார்க்கெட் ஓவராலாக டவுன் ட்ரெண்ட், இது எல்லாமே நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்காக வர மார்க்கெட். ஸோ அகெயின் நேற்ற இன்ட்ராடே ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணுது. அந்த இன்ட்ராடே ஹையை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகாமல் ப்ரைஸ் உள்ளே வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் உங்கள் எஸ்எல், டே ஹை உங்கள் எஸ்எல், டார்கெட் அகெயின் 1:2, 1:3, 1:4. ஸோ இப்போ 3 நாளாக ப்ரைஸ் டவுன் சைடில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் அப். ஸோ இன்ட்ராடே ஹை இங்கே வருது, பிரேக் ஆகலை, இங்கே வருது, பிரேக் ஆகலை. ஸோ நம்மளோட செட்டப் படி இங்கே ட்ராப் எங்கேயுமே அமையல. ஓகே, ஸோ ட்ராப் கிடைக்கல, வெல் அண்ட் குட். ஸோ ஃபஸ்ட் டே டவுன் ட்ரெண்ட், நேற்று அப் ட்ரெண்ட். அண்ட் அப் ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் அப் ட்ரெண்ட். இது நார்மலில்
நம்மளோட பிக் பிளேயர்ஸ் அவங்களோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி மார்க்கெட்டை மேலே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அகைன்ஸ்டாக நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்றது நம்மளே நம்ம அக்கௌண்ட்டை காலி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம். ஸோ இங்கே ஆஸ் பர் அவர் செட்டப் செல்லிங் ட்ரேட் கிடச்சிது. நான் செல்லிங் ட்ரேட் எடுத்தேன். பட் நார்மலாக நான் 10 லாட் போடுற இடத்துல இந்த இடத்துல வெறும் 2 லாட்டில் ட்ரை பண்ணேன். அண்ட் புக்டை 1:3ன்ற அளவுக்கு புக் பண்ணிவிட்டு ஐ ஸ்டாப்ட் இட். அதுக்கப்புறம் இந்த ட்ரேட்ஸ் எடுக்கல. அப்புறம் நம்ம ட்ரேட் பிளான் எங்கே அமைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ப்ரைஸ் இந்த ஸ்விங் லோவை பிரேக் பண்ணுச்சோ, ஆஸ் பர் த செட்டப் நம்ம அகெயின்ஸ்ட் ட்ரெண்ட் போகக்கூடாது. ஆல்ரெடி பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ எப்போ இந்த ஸ்விங் லோ, ப்ரீவியஸ் டே ஸ்விங் லோ இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் மார்க்கெட் பிரேக் பண்ண என்னாச்சு, இங்கே செல்லர்ஸ் அக்குமுலேஷன் அதிகமாச்சு. ஸோ எப்போ இந்த ஸ்விங் லோக்குள்ளே கேண்டில் வந்துச்சோ இமீடியட்டாக அங்கே பை பண்ணிட்டோம். அண்ட் வி காட் அ குட் ப்ராஃபிட். நீங்கள் கேட்கலாம், இந்த இடத்துல நீங்கள் ஏன் என்ட்ரி எடுக்கலைன்னு. இந்த லோவை மார்க்கெட் இங்கெல்லாம் பிரேக் பண்ணவே இல்லை. இங்கே தான் பிரேக் பண்ணுச்சு, பண்ண வேகத்தில் இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சின்ன எஸ்எல்க்கு 1:3 அப்படின்ற ஒரு ஈஸி டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இன்றைக்கும் பாருங்கள், நேற்று ஆல்ரெடி பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் நேற்று வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் சைடு மார்க்கெட்டாக இருந்தாலும் கிட்டத்தட்ட இங்கே ஓப்பன் ஆகி சம்வேர் இங்கேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அ ஃப்ளாட் மார்க்கெட். ஸோ ஆஸ் பர் தட் நம்ம பையர் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இன்றைக்கி நான் கால் சைடு தான் ஒரே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். சம்வேர் இந்த இடத்துலையே பை பண்ணிட்டோம். இந்த லோ பிரேக் பண்ணி கேண்டில் உள்ளே வரும்போதே 1 மினிட் செட்டப் ஃபாலோ பண்ணி 1 மினிட்ல ட்ராப் கிடச்சோன்னு இங்கே பை பண்ணோம். சம்வேர் இந்த டே ஹையில் எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ அகெயின் அதே இடத்துலேருந்து செகண்ட் ட்ரேட், அகெயின்லேருந்து 3 ட்ரேட் நம்மளுக்கு சேம் லெவலில் கிடச்சிது. அதுக்கப்புறம் செல் சைட் ஒரு சின்ன பிளான் பண்ணோம். பட் அது 15 பாயிண்ட்ஸ் எஸ்எல் கொடுத்துருச்சு. ஸோ எல்லாமே நம்ம குரூப்பில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். வாட்ச் ஒன்லின்ட்டோம். லெஸ் குவான்டிட்டி புட் சைடு போகும்போதே சொல்லிட்டோம். மார்னிங் 9-10க்கே நான் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட், செல்லிங் சைடு லெஸ் குவான்டிட்டின்னு. அப்புறம் 10 o'clock கிட்டத்தட்ட புரிஞ்சிருச்சு மார்க்கெட் நம்ம டைரெக்ஷனில் போகிறது இல்லைன்னு. ஸோ ஃப்ரைடே கேபிட்டலை சேவ் பண்ணிக்கங்க அண்ட் அவாய்ட் பிக் லாஸஸ் அப்படின்ட்டோம். ஸோ இந்த மாதிரி உங்களோட கேபிட்டல் சேவ் பண்ணுறது தான் எங்களோட ப்ரைமரி ஏமாக இருக்கும். ரிஸ்கி பெட்ஸ் அப்படின்னு கொடுக்கறது எல்லாமே நான் அகெயின்ஸ்ட் ட்ரெண்ட் ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கிறனால தான் ரிஸ்கி பெட்ஸ் அப்படின்றத கொடுப்பேன். ஸோ இப்போ உங்களுக்கு செட்டப் கிட்டத்தட்ட புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பையிங் சைடுக்கான ஒரு செட்டப் பார்த்துட்டோன்னா இந்த வீடியோவை நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு நல்லா இங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ இங்கே ப்ரைஸ் ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த 2 நாளுமே நம்மளுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம 18th of November ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் நம்மளோட இன்ட்ராடே லோ மார்க் பண்ணுறோம். இன்ட்ராடே லோ. ஸோ இதுதான் இன்ட்ராடே லோன்றது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு லோ, வேறு ஒன்றுமே இல்லை. ப்ளஸ் நேற்ற ஸ்விங் லோஸ், ப்ரீவியஸ் டே லோ அதெல்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு கண்டிஷன் பாருங்கள், ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகி ஒரு செல்லிங் ப்ரெஷர் காமிச்சு எல்லாத்தையும் கீழே இன்வைட் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மார்க்கெட் 2 நாளாக அப் சைடில் இருக்குது. ஸோ செல்லர் ஸ்ட்ராப் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகம். அண்ட் இன்ட்ராடே பிளேயர்ஸ் எல்லாமே செல்லிங் சைடு கேண்டில் பெரிய இந்த மாதிரி ஜெயண்ட் ரெட் கேண்டில் பார்த்தீங்கன்னா யார் தான் செல் பண்ண மாட்டோம் சொல்லுங்கள். ஸோ எல்லாருமே செல் சைடு போயிட்டாங்கன்னு. ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே லோ கிடைக்குது அண்ட் இன்ட்ராடே லோ அப்படின்றது இங்கே இருக்கிற இன்ட்ராடே லோ இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ இந்த இன்ட்ராடே லோவை மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இந்த இன்ட்ராடே லோவை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே சஸ்டெயின் ஆகுது. இல்லை அந்த இடத்துல கூட தெளிவில்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் மறுபடியும் உள்ளே சஸ்டெயின் ஆகுது. ஸோ இந்த 2 இடத்துலையுமே நீங்கள் இங்கேயும் என்ட்ரி எடுத்துருக்கலாம், இங்கேயும் என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஸோ இந்த 2 எஸ்எல்க்கும் பாருங்கள் 1:2 ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ நார்மல் ட்ராப் ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணுது, ஹையை பிரேக் பண்ணிட்டு சஸ்டெயின் ஆகாமல் உள்ள வருது. ஸோ அகெயின் நீங்கள் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்து ஸ்கேல்ப் பண்ணலாம். ஆஸ் அ ஸ்கேல்பர் இந்த மாதிரி
சின்ன சின்ன ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம். பட் சேஃபர் ஜோனில் கரெக்டாக ஸ்கேல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரெண்டுக்கோட போனீங்கன்னா மட்டும்தான் முடியும். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ஓவராலாக ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் இருந்தாலும் லாஸ்ட் 2 days ப்ரைஸ் அப் ட்ரெண்ட் ப்ளஸ் இன்றைக்கும் மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் அப்படின்றனால நம்ம வி வில் கன்சிடர் ஸ்டில் பையர்ஸ் ஆர் ஸ்ட்ராங். ஸோ ஓப்பன் ஆகும்போதே ஒரு ரெட் கேண்டில் வருது, ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணுது. ஸோ ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ப்ளஸ் பெரிய ரெட் கேண்டில் அப்படின்னா எல்லாருமே செல்லிங் சைட் அக்ரெசிவாக என்டர் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி இங்கே இருக்கிற எஸ்எல்ஸ் எல்லாம் கட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அகெயின் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து இந்த ப்ரீவியஸ் டே லோவுக்கு உள்ள க்ளோஸ் ஆனனையுமே நீங்கள் உங்கள் என்ட்ரி எஸ்எல் அண்ட் டார்கெட் பாருங்கள் 1:2 1:3ன்னு மார்க்கெட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக உள்ளே போயிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரி மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை பெரிய எஸ்எல் அப்படின்னு விட்டிங்கனாலும் ஃபஸ்ட் 5 minutes கேண்டலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹையை உடச்சி மேலே போயிட்டு உள்ளே வருது. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம அப் சைடில் தான் இருக்கிறோம், பை செல்லிங் சைட் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு. ஸோ அந்த தட் கேஸ் இப்போது நம்மளுக்கு இங்கே செகண்ட் என்ட்ரி கிடைக்குது பாருங்கள். இப்போ எவ்வளோ குட்டி எஸ்எல்ல எவ்வளோ பெரிய டார்கெட் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ அகெயின் இந்த லோ பிரேக் பண்ணுது, இந்த லோ கீழே அகெயின் உங்கள் என்ட்ரி. ஸோ அகெயின் உங்களுக்கு டார்கெட். ஸோ இந்த மாதிரி இந்த சிம்பிளான ட்ராப் செட்டப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மல்டிபிள் என்ட்ரிஸ் எடுக்கலாம், ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ரேண்டமாக ஒரு 1 monthக்கு எடுத்து இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 31st அதாவது 3rd Novemberக்கு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா 30th 31st கிட்டத்தட்ட நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு தெளிவாக புரியுது. ஸோ வி வில் ஃபோக்கஸ் ஆன் செல்லிங் ட்ரேட்ஸ். ஸோ செல்லிங் ட்ரேட் நம்மளுக்கு எங்கே கிடைக்குது? ஃபஸ்ட் இன்ட்ராடே லோ. ஸோ இங்கே ஒரு என்ட்ரி எஸ்எல் போகுது, அகெயின் நம்மளுக்கு இங்கேயே மறுபடியும் என்ட்ரி கிடைக்குது. இந்த டைமும் எஸ்எல் போயிட்டு மார்க்கெட் சைட்வேஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஃப்ளாட் டே, அகெயின் செல்லர்ஸ் ஆர் ஸ்ட்ராங் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்ட்ராடே லோஸ் எங்கெங்கெல்லாம் ட்ராப் ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம என்ட்ரி. இங்கே நம்மளுக்கு அந்த சினாரியோ கிடைக்கவே இல்லை. ஸோ இட்ஸ் அ நோ ட்ரேடிங் டே. ஸோ இங்கே நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட், இங்கே ஃப்ளாட் டே, இங்கே டவுன் ட்ரெண்ட். ஸோ ஆல்மோஸ்ட் 3-4 days கண்டினியூஸாக டவுன் ட்ரெண்ட் இருக்கிறனால நம்ம அகெயின் வி வில் லுக் ஃபார் செல்லிங் ஒன்லி. ஸோ ஒரு ஜெயின்ட் க்ரீன் கேண்டில் எல்லா பையர்ஸையும் இன்வைட் பண்ணுது. அந்த கேண்டிலோட ஹை பிரேக் ஆகிட்டு மறுபடியும் ஜோனுக்குள்ளே வருது. ஸோ இங்கே நம்ம என்ட்ரி. ஸோ சிம்பிள் எஃபெக்டிவான ஒரு செட்டப். ஸோ இங்கே பாருங்கள், மறுபடியும் ஃபஸ்ட் 5 minutesோட ஹையை பிரேக் பண்ணுது. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட். ஸோ இங்கே ரிட்டர்ன் செல் எடுக்கிறோம் பாருங்கள், அடுத்த நாள் பெரிய கேப் டவுன் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. ஸோ இது ரொம்பவுமே சிம்பிளான செட்டப். இதோட அடுத்த வெர்ஷன் நம்ம இந்த மாதிரி அகைன்ஸ்ட் த ட்ரெண்ட் எப்போ ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம 3rd பார்ட்டில் பார்ப்போம். சோஃபார் இந்த செட்டப், இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல விஷயத்தை நிறையா மிஸ் பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸ்கிப் பண்ணி பார்க்குறத விட ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல நார்மல் மோடில் வச்சு பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ தேங்க்யூ அகெயின் ஃபார் வாட்சிங். முடிஞ்ச அளவுக்கு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்டோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.